ஃபீ சபீலில்லா. ஈருலகிலும் நஷ்டத்தை தந்து அல்லாஹ்விடமிருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய நம்மளுடைய சின்ன செயல் கிபிர், பெருமை. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை. தற்பெருமை என்பது ஒரு மனநோய், மிக ஆபத்தானதும் கூட. வெளியில் தெரியாது, ஆனால் நம் அமல்களை அழித்துவிடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்துள்ளார்கள், எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை உள்ளதோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். எவ்வளோ கவனமா நாம் இருந்தாலும் இந்த பெருமை நம்மளுடைய உள்ளத்தில் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. அன்றாட வாழ்வில் கூட நான் சம்பாதித்தேன், நான் சேமிப்பு பண்ணேன், நான் வீடு கட்டினேன், நான் உனக்கு உதவி செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டேன், இப்படி அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். மாறாக அல்லாஹ் எனக்கு உதவினான், அல்ஹம்துலில்லா என்று கூறி பழக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமனித்தகா. உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். யார் தக்வா உடையவர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். நாம் செய்யும் நன்மையோ இல்ல பெற்றுள்ள செல்வமோ நம்மளுடைய திறமையால் அல்ல, அது அல்லாஹ்வின் நிஅமத் என்று அல்லாஹ்வை முற்படுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்விற்காக நம்மை தாழ்த்தி கொண்டால் அல்லாஹ் இம்மை மறுமையில் நம்மை உயர்த்துவான் இன்ஷா அல்லாஹ்.